ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா ப்ரொமோ பார்த்தீங்களா? ஒரே அலப்பறையாக இருக்குது. சாண்ட்ராக் பேனிக் அட்டாக் வந்துருச்சு, ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிருக்காங்க, அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. சரி, ஓகே. அந்த டிடிஎஃப் டாஸ்கில் என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாரு சப்போர்ட்டராலாம் நான் இந்த வீடியோ பேச போகிறதில்ல. ஏன்னா பாருக்கான விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. அது கமருதினால் மாறிச்சா, இல்லை பாருவே அவங்கள வந்து இதுக்கு மேலே நம்ம இந்த கேமில் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு யோசிச்சிருக்காங்களா, என்னமா யோசிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ 2 நாளாக பாருவோட கேமில் எந்த ஃபேர்னஸும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு அங்கே என்ன ப்ரோமோ வந்துச்சோ அதை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். ஓகேங்களா? இப்போது அந்த டாஸ்கில் ஆப்வியஸாக கமருதீன் கூட எப்போ வந்து பாரு சேர்ந்தாங்களோ, எப்பயுமே நான் சொல்கிறது தான், கமருதீன் இஷ்டத்துக்கு வாயை விடுவான். அவன் வாயை விடுறதுக்கெலாம் பாரு பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு இவ்வளோ நாள் நான் முட்டு கொடுத்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு அவன் அவ்வளோ டாக்ஸிக் அப்படி இப்படின்னு தெரிஞ்சுமே இவங்க அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறதோ இல்லைனா அந்த ட்ரூ லவ்னு சொல்கிறதோ அவங்க பர்சனல். பட் ஆனால் ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது அவன் அவ்வளோ வைலண்ட்டாக பேசுகிறான் செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுமே இதில் சாண்ட்ராவும் ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. நான் சாண்ட்ராவை சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. அது ஒரு ட்ரிகரிங் கேம் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏற்கனவே சாண்ட்ராவுக்கு கமருதீனை பிடிக்காது, கமருதீனுக்கு சாண்ட்ராவை பிடிக்காது. அதனால தான் இப்போ சாண்ட்ரா கூட பாரு இருக்கிறத கமருதீன் பண்ணால், கமருதீன் கூட பாரு இருந்தால் சாண்ட்ராக்கு ஆகாது. அப்படின்னும் போது இந்த 2 பேருக்கும் நடுவில் பாரு மாட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை, பாரு அவங்க கேமை தான் ஆடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த கார் டாஸ்கில் அந்த பொறுக்கி பாரு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செருப்பு பிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி பேசினது, விக்ரம் பேசினது எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஆப்வியஸாக சாண்ட்ராவும் கமருதீனை ட்ரிகர் பண்ணியிருக்கான். கமருதீன் ஆப்வியஸாக அவன் எப்பயும் போல் அவனுக்கே உரிய அந்த ஒரு ஃப்ராடுத்தனம், அந்த ஒரு பேச்சோடது, அந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாதது, அவனோடது அந்த ஒரு ஒஸ்ட் பிஹேவியர் எல்லாமே வெளிப்பட்டுட்டு தான் இருக்குன்னும் போது இதை சேனல் ஃபஸ்ட்லேருந்தே கண்டிக்காத சேனல் இப்போ மட்டும் திடீர்னு வந்து சாண்ட்ராக்கு மட்டும் அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னும் போது மட்டும் கண்டிக்கும் போது இதை நீங்கள் ஏன் முதல்லேருந்தே பண்ணலை? அவனுக்கு ஒரு வார்னிங்காக ரெட் கார்டோ எல்லோ கார்டோ, இல்லை அவன் பேசுகிற வார்த்தைகள் வந்து பொண்ணுங்களை மட்டமாக பேசுகிறதா இருக்கட்டும், அது திவ்யாவாக இருக்கட்டும், பாருவாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், சுபிக்ஷாவாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், பொண்ணுங்களுக்கு எதிராக அவன் பேசுகிற வார்த்தைகள் அந்த ஒரு மரியாதை இல்லாத தோரணையில் இருக்குது, இல்லை அவனோட மாடுலேஷன் சரியில்லை, இல்லை அவனோட பிஹேவியர் சரியில்லை, அவனோட விஷயங்கள் வந்து விமனுக்கு எதிராக வந்து அவன் பண்ணுற விஷயங்கள் வந்து அவனை ஹீரோயிசமாக காட்டுறதுக்காகவும் இல்லை மற்றவங்கள லேடிஸை மட்டம் தட்டி காட்டுறதாகவும் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து ஏன் திவ்யாவை போடின்னு சொன்னதில் ஆரம்பித்து, இல்லைனா இவ பாருவை வாய உடைச்சிருவான்னு சொன்னதில் ஆரம்பித்து, சாண்ட்ராவை பேசினது, இல்லை நிறைய அவன் பேசும்போது பீப் போடுறது அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு ரெட் கார்டோ எல்லோ கார்டோ ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து அவன் வார்த்தைகளில் அந்த ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரல?